the way I looked at Sivaranjini and the way Vasanth sir looked at Sivaranjini became exactly the same. Roles that I'm really enjoying. For example, Karnan. I was like, my mind was blown. I was like, what? Dhanush sir தான் லீடு, அவருக்கு அக்காவா நடிக்கணும், அது உங்களுக்கு ஓகேவா? சார் எனக்கு மாஸ்டர் அவார்ட் மட்டும் இந்த படத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. Kamal Hassan sir is like my guru. So next is we can talk about Karnan, right? So how did that happen? As the next example, the big thing, next big thing is Karnan. Yeah. For you. So see, as much as I would, I love to hear that K. Balachandar heroine thing. I'm so happy to hear that you're looking at me in that. But if you're passing on a bold roles, for example, Karnan was the exact opposite of that. Karnan was a woman who had no power, who was so vulnerable. Padmini as a character, her entire power ends within the four walls of her house. வீட்டுக்குள்ளதான் அவங்க ராணி. வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வார்த்தை பேசக்கூட முடியாது. பொம்மை கேட்பாங்க, நீங்க எல்லாமே போல்ட் ரோல்ஸ் பண்றீங்க. டெக்னிக்கலி ஐ டோன்ட். பத்மினி இஸ் நாட் அ போல்ட் ரோல். பத்மினி இஸ் அ வல்னரபிள் வுமன், who had no power. என்ன பண்ற, தம்பிய புடிச்சிட்டு போறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்கிற என்னால என்ன பண்ண முடியும்? என் வீட்டுல உட்காந்து அழ முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பத்மினி. Same with Sivaranjini. Sivaranjini is not a bold woman, she is somebody who's caught in something which she cannot come out of. Andamari. So that was just actually not you. It's a lot of people who immediately associate me with bold roles, which I'm okay with. I'm not saying it's wrong, but appadi ella andamari irukra roles illa. But what I really like is that at least I'm pandra padangal kammiya irundalum, at least the roles that I'm getting are roles that I'm really enjoying. For example, Karnan, நீங்க கேட்டது Karnan, how did Karnan happen na, நான் வந்து 2018 October 11 Pariyerum Perumal released, I was mind blown. Like literally என்னோட வாழ்க்கையில நான் தியேட்டர்ல எனக்கு jaw dropping momentன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது கண்டிப்பா நான் சொல்வேன், ஈஸியா I'll be able to pinpoint Pariyerum Perumalல when the reveal of the father happened. The protagonist ஓட father reveal பண்ணும்போது my jaw literally dropped. Because there are moments in cinema when you watch where you could not have imagined it in any extent. When something like that happens, So, அந்த மாதிரி ஒரு படம் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு படம் Pariyerum Perumal. I always say that நான் Pariyerum Perumal பார்த்துட்டு வந்து எனக்கு மாரி சார் யாருன்னே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு படம் பார்த்துட்டு வந்து நான் அப்ப போட்ட ட்வீட்ல கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வரைக்கும் நான் படிச்ச நியூஸ் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், மக்கள் அதெல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்த பாடத்தை விட Pariyerum Perumalங்கிற ஒரு படம் எனக்கு கத்துக் கொடுத்தது. That's how much Pariyerum Perumal affected me. சோ அடுத்த வருஷம் 2019 வந்து ஒரு ஜான்வரியா எனக்கு ஒரு போன் வருது, இந்த மாதிரி நான் மாரி செல்வராஜ் பேசுறேங்க, நான் Pariyerum Perumalங்கிற ஒரு படம் பண்ணிருக்கேன்னா எனக்கு அவ்வளவுதான். I was like, my mind was blown. I was like, what அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இம்மீடியட்டா அது எதுக்கு போன் பண்ணாலாம் தெரியாது. நான் வந்து ஐயோ சார் Pariyerum Perumal ரொம்ப நல்ல படம் சார் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். He just asked me one question. He said, நான் இப்போ ஒரு படம் எழுதிட்டு இருக்கேன், அந்த படத்துல நீங்க வந்து தனுஷ் சார் தான் லீடு, நான் அந்த மாதிரி ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், அவருக்கு அக்காவா நடிக்கணும், அது உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா நான் நார்மலா எழுதும் போதே ஒரு கேரக்டர் எழுதும் போதே ஐ லைக் டு ஹேவ் அன் ஆக்டர் இன் மைண்ட் சோ ஐ கேன் ஃப்ரேம் த கேரக்டர். அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஹீரோ அக்கா அப்படிலாம் யோசனையே இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ. ஐ மீன், ஏன்னா உங்களோட ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை நான் பார்த்து அவ்வளவு மைண்ட் ப்ளோன் ஆயிருக்கேன். அண்ட் ஐம் பிரிட்டி ஷுவர் யூல் ரைட் வித் சென்சிபிலிட்டிஸ். ஐ மீன் அந்த மாதிரி தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ப்ளீஸ் ஐ மீன் ஜஸ்ட் ரைட் த ரோல் ஃபார் மீ. அண்ட் தட் டு அவருன்னு இல்லை, யாரா இருந்தாலுமே நான் உங்களை மைண்ட்ல வச்சு ஒரு ரோல் எழுதுறேன் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே கிளியர் மைண்ட், அது ஒரு பெரிய விஷயம் தான். ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஆனா அதை பத்தி நான் யாருக்கிட்டுமே சொல்ல, ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட் ஆஃப் ஜின்சிங் இட். நான் அதை பத்தி யாருக்கிட்டுமே சொல்ல. அண்ட் ஆல்சோ a lot of times நமக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க, கதை எழுதுவாங்க, ஸ்கிரிப்ட் 2 மீட்டிங் போவோம், அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ரோல் வராது. சோ அதுக்கப்புறம் 5 மாசம் சவுண்டே இல்லை. அதுக்கப்புறம் மே மாசம் இன்னொரு கால், சரி ஓரளவுக்கு கதை ஃப்ரேம் ஆயிருக்கு, ஆஃபீஸ் வரீங்களா, மீட் பண்ணலாமா? I was like, அப்பா இது நிஜமாவே நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு then I met him and then we finally started shoot only in like January of 2020. So that was how long it was between the first call and this. But I just really loved the way Mari sir explained that role to me. பத்மினினா யாரு அப்படின்னு என்கிட்ட ஒரு 1/2 hour பேசினாரு மாரி சார். கதை என்ன ஸ்கோப் எதுவுமே இல்லை, யார் பத்மினி, பத்மினிக்கு என்ன, அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, அது அவ்வளவுதான் நாங்க எடுத்து கான்வர்சேஷன். எனக்கு கதை தெரியாது. ஷூட் போகும்போது கூட, பிகாஸ் இன் பிக் ஃபிலிம்ஸ் they normally don't tell you the entire story. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் சொன்னாரு, செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லல.
பட் ஜஸ்ட் அந்த மே மாசம் எங்களுக்குள்ள இருந்த half an hour அந்த ஒரு மீட்டிங்ல அவர் எனக்கு பத்மினி யாருன்னு சொன்னதை வச்சுதான் தி என்டையர் ஃபிலிம் ஹேப்பன் ஆஃப் கர்ணன். யூனோ ஸோ ஐ ரியலி எனக்கு வந்து ஒரு டைரக்டர் எப்பவுமே ஒரு கேரக்டரை பத்தி பேசும்போது அந்த கேரக்டர் அண்டர்லைங் லேயர்ஸ் மாதிரி சார் வந்து ஒரு ஆக்டரா நான் என்னெல்லாம் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து கேட்க விரும்புறேனோ அந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அதாவது he said இந்த லேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், ஆடியன்ஸ்க்கு தெரியாது, பட் இது இருக்கணும், இட் கம் த்ரூ. யூனோ நீங்க அந்த அடிக்கிற சீனை பத்தி தான் பேசினாரு. he said நீங்க அடிக்கிற ஒரு சீனும் அவங்கள அடிக்கிறது வந்து உனக்கு என்னடா இந்த வயசுல கேக்குதான்னு தான் அடிக்கிறீங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற வழிகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்ல, உங்களால நினைச்சவங்களோட வெளில போக முடியாது. அந்த வயசுல அவன் போய் சுத்துறான், அவன் குடிக்கிறான், எல்லாருக்கும் முன்னாடியும் டான்ஸ் ஆடுறான், அதனால எதுவுமே உங்களால பண்ண முடியாது. ஆனா 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வளர்ந்துருக்கீங்க, ஒரே அப்பா அம்மாவோட தான் வளர்ந்துருக்கீங்க, ஒரே ஊர்ல தான் வளர்ந்துருக்கீங்க. சோ இசைக் இது எல்லாம் அந்த 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 பெயின் எல்லாம் தெரியணும் அந்த அடியில. பட் இது மக்களுக்கு தெரிய தேவையில்லை, டயலாகா சொல்ல தேவையில்லை, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். சோ யூனோ when a director speaks like that I get really excited. ஏன்னா you know that he's peeling the layers of the character. So then immediately I get excited about roles. I'm like, சரி என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம், what else can we hold on about this character. So அந்த மாதிரி நான் ரொம்ப அட்டாச் ஆன ஒரு கேரக்டர் பத்மினி. லைக் கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி பேசும்போது வந்து அந்த சீன்ல ஒரு நேஷனல் அவார்ட் வின்னரோட நீங்க நடிக்கிறீங்க எப்படி இருந்துன்னு கேட்கலாம். இப்போ வந்து அந்த சீன்ல 2 நேஷனல் அவார்ட் வின்னர் இருக்காங்க. So that's great. Okay, so let's come to Sivaranjiniyum Sivaranjini அந்த கேரக்டர். வசந்த் சார் எப்படி how that happened, what did you guys talk about, and அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சம் let's talk about. Yeah, so Sivaranjini வந்து actually 2018 January நாங்க ஷூட் பண்ணோம். That film was shot back then. Because 2018 அக்டோபர்ல மும்பைல film festivalல premiere ஆச்சு Sivaranjini. So அப்போ வந்து I think I came into the project very last minute. ஷூட் போறதுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் they auditioned me and picked me for the role. I think எனக்கு வசந்த் சாருக்கு என்னன்னா அந்த he wanted somebody to fit both the roles. ஏன்னா இது ஒரு 10-year gap இல்லையா. So somebody who can still pull off the sports person college and at the same time ஒரு அந்த matured role அதுக்கும் வந்து சூட் ஆகணுங்கிற மாதிரியான டிஃபரன்சியேஷன். It was right in your wheelhouse mari, the whole thing was right in your wheelhouse. Yes, so எனக்கு வந்து அது immediately I was very sports ன உடனே I jumped at it. I was like, yeah, of course. So எனக்கு என்னன்னா அவர் என்ன பிக் பண்ணமே அப்படிங்கிற ஒரு இதுதான், because I wanted to do this role. அதுலயும் I was like, ஐயோ ஒரு இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு அம்மாவா, all of that was there, but I was like, it's okay, I want to do the role. The role again அதே மாதிரி தான், it had so much scope to perform. I was like, I just want to do it. ஆனா அப்போ வந்து எனக்கு அது ஒரு அட்ராக்ஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது அந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன். ரெண்டாவது விஷயம் வந்து திஸ் மூவி ஹேட் காளீஸ்வரி அண்ட் பார்வதி. அவங்க 2 பேரும் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப பாக்குற ஆக்டர்ஸ். காளீஸ்வரி, பார்வதி, கனி குஸ்ருதி, அஞ்சலி பாட்டில், இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப ரசிச்சு வாவ் பிகாஸ் தே ஆல் ஹேவ் அ பார்ட் ஆஃப் தேர் ஓன். ஒண்ணு பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு சூப்பரா பண்றாங்க அவங்களோட ரோல்ஸ்ல. சோ இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு உடனே ஐ வாஸ் லைக் வாவ், if those two are there in the film then I also want to be part. அதுக்கப்புறம் 3வது வசந்த் சார். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷனே வந்து வசந்த் சார் கேபி சார் பத்தி பேசினாரு, நான் கேபி சார் பத்தி பேசினேன். பிகாஸ் ஐ ஹேட் அ ஸ்மால் ஸ்டிண்ட் வித் கேபி சார் இன் மை வெரி ஏர்லி டேஸ். நான் கேபி சாரோட ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ் பிளே பண்ணணும்னு சொல்லி அவரை மீட் பண்ணியிருந்தேன். ஹி வாஸ் டூயிங் ஸ்டேஜ் பிளேஸ் அப்போ, தமிழ் பிளேஸ் அப்போ. பட் அவர் ஓகே எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பட் அந்த ஸ்டேஜ் பிளே பண்ற டைம்ல ஹி காட் அன் ஆஃபர் டு டூ அ டெலிவிஷன் சீரியல். சோ கேபி சார் என்ன பண்ணாரு, என்ன ஞாபகம் வச்சு எனக்காக ஒரு ரோல் எழுதி எனக்கு கால் பண்ணார், நீ இந்த ரோல் பண்றியான்னு. அப்போ ஐ ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட் டு டூ டெலிவிஷன் சீரியல்ஸ், பட் அகேன் சேம் திங் மாரி சார் மாதிரி ஐ வாஸ் லைக், நான் டேபிளுக்கு எதிர்க்க கேபி சார் உட்காந்து நான் உனக்காக ஒரு ரோல் எழுதிருக்கேன் பண்றியான்னு கேட்கும்போது ஹவு கேன் ஐ சே நோ. ஐ செட் ஐ வில் டூ எனிதிங் டு ஒர்க் வித் யூ. ஸோ அந்த மாதிரி நான் ஐ ஸ்டார்டட் கேபி சாரோட. ஸோ மோதிர கையால குட்டு சொல்லுவாளே அந்த மாதிரி நானும் கேபி சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால வசந்த் சார் வாஸ் இமீடியட்லி லைக் அவருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் வசந்த் சாருக்கு. ஏன்னா அவர் அது ஆரம்பத்துல இருந்தே in his head he was like, என்னோட குரூப் டெடிகேஷனா எனக்கு ஒரு படம் பண்ணணும், என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும். அந்த மாதிரிதான் அவர் இருந்தது ஆரம்பிக்கும் போதே. ஃபார் ஹிம் இமீடியட்லி ஏதோ ஒண்ணு, அவர் நிறைய விஷயத்துல பிலீவ் பண்ணுவார் வசந்த் சார். அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு கிளிக் ஆச்சு, சரி ஏதோ ஒண்ணு இருக்கு இதுல, திஸ் ஃபீல்ஸ் லைக்
இவதான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்டா நடந்த ஒரு விஷயம் இந்த ரோலுக்கு. சோ அவருக்கு வந்து ஏதோ இது அமைஞ்சு வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு நினைக்கிறேன் வசந்த் சாருக்கு. அவர் ஆனா என்ன மிரட்டி தான் இந்த ரோலுக்கு எடுத்தார். பாரு காளீஸ்வரி பார்வதி எல்லாம் பிச்சு உதறி இருக்கா அவளோட ரோல்ஸ, அதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு, என்னால எதுவும் சொல்ல முடியாது, உன் இஷ்டம், உன்னோட மானத்தை நீ காப்பாத்திக்கோங்கிற மாதிரி. I immediately was like, yeah, of course, it was challenging. I was like, yeah, I'm excited. பண்ணலாம் அந்த மாதிரினா பண்ண ரோல் இது. அண்ட் ஒரு வெரி ஃபியூ டேஸ் ஆஃப் ஷூட்லயே எனக்கும் வசந்த் சாருக்கும் வந்து நல்லா இந்த கேரக்டருக்கான ஒரு சிங்க் வந்துடுது. The way I looked at Sivaranjini and the way Vasant sir looked at Sivaranjini became exactly the same. So அதாவது அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நான் செய்வேன். ஒரு நாள் ஷூட்ல திட்டு வேற வாங்கினேன். நான் மனசுல நினைக்கிறத பண்றா பாரு, எதையாவது சொல்ல விடுறாளா, அந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்கிருக்கேன். But Vasant sir, அவர் அந்த மாதிரி கொஞ்சம் he's very interesting like that. அவரோட appreciation கூட திட்டாதான் வரும் அந்த மாதிரி. It's very nice to work with him. So அவருக்கு வந்து அவருக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு because he could work with somebody who understood the role as much as he did. Yeah, it was more like எனக்கு வந்து Sivaranjini I could relate to at a very different level. ஏன்னா ரெண்டு மூணு விஷயம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி என் கூடவே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என் கூடவே விளையாடி பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் எனக்கு பர்சனலா தெரியும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப வாலண்டியரா இனஃப் நான் விளையாடியாச்சு லைஃப்ல ஸ்போர்ட்ஸ், நான் மூவ் ஆன் டு மை நெக்ஸ்ட் போறவங்களும் இருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் சரி நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி என் வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பீப்புள் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப புரியும். ஏன்னா இட்ஸ் an addiction. நீங்க ஒன்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கா, யூ மிஸ் இட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஃப் யூ ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் இட் இன் ஒன் வே ஆர் தி அதர். சோ அந்த ஒரு நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு போயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எப்பவுமே இருக்கும். அது எனக்கு நேச்சுரலாவே புரிஞ்ச ஒரு விஷயம் பிகாஸ் ஐவ் சீன் சோ மெனி பீப்புள் லைக் தட். அண்ட் ரெண்டாவது அந்த ட்ரீம்ஸ தொலைச்சாங்களோ இல்லையோ எதுவுமே இல்லைனாலுமே அந்த மார்னிங் டைம் ஒரு வீட்லன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். லைக் ஐ ஹவ் சீன் மை அம்மா டூ தட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். பட் ஆஸ் அ சைல்ட் அது நமக்கு தோணவே தோணாது. நான் ரியலைஸே பண்ணல அதுல எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு ஒரு டென்ஷன் இருக்கு, எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு பண்றாங்கிறது எனக்கு தோணுனதே கிடையாது. பட் when I did this film was when it hit me saying, wow, my amma did this for 30 years of her life. Her mornings were the exact same for so many years. First initially was for herself, then adukapra when we were going to school for 12 years 14 years enakku enga akkakku she had to do the same thing, then continue with her work because she was working. So I was like wow, and idha na paathiruken veetla. So it wasn't very difficult. It was just enakku konjam இப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாமே நாங்க அது ஒரே ஷார்ட்ல பண்ணினதுனால எல்லாமே ரியல் டைம். அது சோ ரியல் டைம்ல பண்ணினது. நான் வந்து இப்ப காஃபி போட்டு கொடுக்குறேன்னா நான் ஆக்சுவலா பால் எடுத்து காய்ச்சி காஃபி போட்டு கொடுத்து and then I have to go cut the vegetables, that to me இவளுக்கு அப்புறம் டப்பால நான் ஆக்சுவலா போட்டு கொடுக்கணும், இது கொடுக்கணும். So it was actually stressful, ஏன்னா and அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வெறும் நடிச்சா மட்டும் போராது, அதுல நிறைய டெக்னிகாலிட்டிஸ் ஆர் இன்வால்வ். நம்ம இஷ்டத்துக்கு போய் ஒரு இடத்துல நிக்க முடியாது. ஒரு கேமரா ஆங்கிள் தேர் ஆர் சோ மெனி மார்க்ஸ் தட் யூ ஹேவ் டு கேட்ச். ஏன்னா சின்ன வீட்ல ஷூட் பண்றோம், செட் கிடையாது. ஒரு ஆக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல. சோ தேர் ஆர் a lot of technicalities involved, plus emotions are involved, plus acting. So it was a lot of things that came together to get that shot. And ஒரு ஆள் மட்டும் கிடையாது. நான் வந்து as an actor I'm only 10% of that process. There is a cinematography team, there is a lighting team, there is a set art, எல்லாரும் சேர்ந்து வரணும். All of us have to come together to produce that. Then the director, everybody. So it was quite an experience. சரி, 18 நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்க. அப்பவே வந்து வசந்த் சார் வந்து அவார்ட் உனக்கு சொல்லிட்டாரா? இல்ல அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து படம் எடுத்து இது பண்ணும் போதெல்லாம் பெருசா அவர் எதுவுமே சொல்லல. அதை எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் he said not bad, நீயும் நல்லாதான் பண்ணிருக்க மாதிரி. because காளீஸ்வரி பார்வதி then slowly ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகும்போது அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கிறதே he did tell me you are the dark horse, எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பண்ணிருக்க, which is very nice.
அது போய் ரீச் ஆகுது மக்கள்கிட்ட, the response is very good அப்படின்னு நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். we were able to see the response. And also I wouldn't say it is just me, it is also the story. இது கொஞ்சம் நிறைய எல்லாருக்கும் ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரி, எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு டைரக்டர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது எப்படி வேணா அது ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் தட் வாக் ஆஃப்டர் தட், ரைட், அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு இருக்கிற வாக், அதே வசந்த் சார் தான். அப்ப என்ன பண்ணணும், அந்த ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணணும், ஹவு டு வி ஷோ தட். அப்போ கூட see the way we both of us designed Sivaranjini was that Sivaranjini doesn't smile at all. See, there are a lot of people that we see நம்மளோட ரியல் லைஃப்லயே நம்ம கூட இருக்கிறவாளே என்னன்னா, some people are not at all expressive. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி. ஏன்னா they find it uncomfortable to communicate that. They just made like that. ரொம்ப அழுத்தமான, they are very private people, they are very to themselves. So அந்த மாதிரி தான் I also had Sivaranjini in mind, you know, because அந்த கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற லக்ஸரி கூட கிடையாது சிவரஞ்சனிக்கு. வீட்லயும் சரி, அது வந்து த்ரூ அவுட்டா தெரியும். the way Hassan sir had so beautifully written it. ஒரு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் போது கூட சிவரஞ்சனியால எல்லாம் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், எனக்கு நேஷனல்ஸ் இருக்கு சொல்ல தெரியாது. யூனோ மேபி தட்ஸ் வாட் ஷி வாண்ட், பட் சொல்ல தெரியாது. கல்யாணம் ஆச்சு, அதுக்கு அப்புறம் ஈவன் when she gets pregnant, இப்ப வேண்டாம் சொல்ல தெரியல, ஏன்னா நேஷனல்ஸ் இருக்குன்னு எல்லா இடத்துலயும் போய் she standing, you know, she is not able to communicate what she wants. சோ அவ்வளவுதான். அந்த மாதிரியான கேரக்டர் சிவரஞ்சனி. அது சோகமாவும் இருக்கட்டும், சந்தோஷமாவும் இருக்கட்டும், கம்யூனிகேட் பண்ண தெரியாத ஒரு கேரக்டர், யாருக்கிட்டயுமே பேசாத கேரக்டர் சிவரஞ்சனி. சோ எனக்கு ஒரு கேரக்டர் இந்த மாதிரி பண்ணும் போதும் இன் லைஃப் I have so much learnings, you know. That's why I feel like acting is such a beautiful job, because the amount of empathy you need to have to kind of உங்களோட ப்ரொஃபஷனுக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணோம்னா அதுக்கு the first requirement to be an actor is empathy. And I think that largely helps me in life. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்னா நம்மளால ரியல் லைஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா புரிஞ்சுக்கோ, பட் as when you're acting, when you're feeling the layers of different characters, you tend to understand different types of people, you know, and the difficulties they go through. And then I think for when I did Sivaranjini, the most striking thing for me was being able to express your thoughts is a luxury. அதுவே நிறைய பேருக்கு இல்ல. மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் சர்கம்ஸ்டன்சஸ், மேபி பிகாஸ் ஆஃப் த பர்சன் யூ ஆர், பட் அதுவே ஒரு லக்ஸரின்னு என்னால அதை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது வந்து சிவரஞ்சனியால. she knows she's come out of her, you know, she has 100% ownership towards her daughter. அதனால she's able to be like communicate with her, and she's only person. I think அது எப்படின்னா அவ ஜட்ஜ் பண்ண மாட்டா, அப்படி தெரியும் அப்படிங்கறனால அவள்ட்ட மட்டும் பேசுற மாதிரி. I think that's the layer basically. Exactly, you know, and it's so beautiful. In the layers எல்லாம் நம்ம feel பண்ணி பார்த்தா தான் தெரியும். படம் பார்க்கறதே ஓவராலா, you know, you won't even realize, right? But these are also few minutes. Yeah, இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு அழகான விஷயம் when you play different characters. And obviously Vasanth sir writing, right? I mean, all of that came from him. So, yeah. I think this whole Sivaranjini came from him. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், I'm reading a script, you know, but all of these layers, how Sivaranjini is, all of this came from Hassan. Hassan sir வந்து I think the way he brings out emotions in a film is beautiful. அதாவது ஒரு விஷயம் நம்மள செய்ய சொல்வாரு வசந்த் சார் வந்து ஸ்கிரீன்ல, எதுக்கெல்லாம் சொல்ல மாட்டார், அதாவது சொல்லுவார் நீ ஒண்ணு பண்ணு. அதுக்குள்ள ஒரு நாம சிவரஞ்சனியெல்லாம் படம் பார்க்கும்போது தான் இதுக்குதான் என்ன இது பண்ண சொன்னேன், இதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா, அந்த மாதிரி it was surprising to me also. For a person who's been in the industry for 25 years, the number of 25-30 years இருக்காரு இண்டஸ்ட்ரியில, the number of people, the number of artists, the stars that he's worked with, for somebody after so many years to have that much passion, to have that much interest in doing what he's doing, experimentation, இன்னமும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, இன்னமும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி எவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி, எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட ஒரு டைரக்டர் ஒர்க் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட கிடையாது. இது பண்ணலாம், இது எப்படி வரும், ஓகே இது எப்படி பெட்டர் பண்ணலாம், he is always in it. So I think எனக்கு அவரை பார்க்கும்போது wow, can a person love their craft so much that they keep rediscovering themselves, you know, that they keep thinking of it as their first day at work. அது வந்து எனக்கு ஒரு I completely appreciate him for that, and I think it's a big learning. I think you have to approach every day of your work as if it's your first day, you know, and I think that's beautiful to see him do that. Great. நல்லா சம்மரைஸ் பண்ணீங்க. இப்போ அவார்ட் வாங்கின அப்புறம் என்ன சொன்னாரு? So you went and met him, right? So what did he say? நான் வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் எனக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கொடுத்தப்போவே வந்து
I was shocked. I was like, wow, this is a great thing because it's special jury. It's not actors category or anything. So I thanked him profusely. And அப்போ கூட விளையாட்டான அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு நேஷனல் அவார்ட் மட்டும் இது படத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. இப்படி பார்த்தாரு, என்னமோ என் கையில இருக்கிற மாதிரி பேசுறேங்கிற மாதிரி gave me a look. So when I went to him, I obviously had nothing more than thanks to tell him, saying I'm like so much gratitude. I'm so happy about this. Since he was just very happy, and he just told me, I think இது வந்து உன்னோட சின்சியரிட்டிக்கும் உன்னோட டெடிகேஷனுக்கும் உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச ஒரு ரெக்கக்னிஷன். He was so humble enough to say இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் உன்னோட ரெக்கக்னிஷன்ங்கிற மாதிரி. பட் I know that this whole thing is because of him. Vasanth sir இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. So but yeah, he was very very happy. Great. But at the same time, both Vasanth sir and me were like, Kalishwari was also excellent in the film. Everybody was excellent in the film, so we were all like, Kalishwari ஒரு அவார்ட் கிடைச்சதா நல்லா இருந்திருக்கும், இது ஒரு கிடைச்சதா நல்லா அந்த மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லையா, அவார்ட் கேட்டகரி எடுத்து பார்த்தா இருக்கிறவங்க யாரை விட்டாங்கன்னு எடுத்து பார்த்தா இது எப்படி கொடுக்காம விட்டாங்க, யூ கேன் ஒன்லி கிவ் ஒன் அவார்ட் அப்படிங்கறதே ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் திங். So I was going through your previous interviews. You had at that time, Sutakadai on the time you had said you look up to Vidya Balan, Nandita Das kind of performers. Yes. I think you are one now, right? So people probably will look up to you. But like, who are those people you look up to now, or like that is one part of the question. The next is, okay, what's next? What's coming your way, or what can we expect from you? See, I think the people that I always look up to has been from the time I entered the industry. I think I would say Nandita Das, because I'm always like, that's the kind of actor I want to be, Like I've heard so many people speak about Smita Patil, Shobha, but avanga films வந்த டைம்ல நான் இல்ல, நான் பார்த்தது இல்ல, நான் ரொம்ப லேட்டா. பட் அவங்கள மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தது இல்ல. அதுக்கே இப்போ வந்து anybody from that generation, they say Smita Patil is something else, Shobha was something else. So எனக்கு எப்பவுமே I wanted to be that kind of an actor where people say, ஆக்டிங்னா அந்த ஸ்கில்னா இவங்கதான், அந்த மாதிரி. So என்னோட டைம்ல நான் when I grew up, that kind of a person for me was Nandita Das. ஏன்னா எனக்கு வந்து it didn't matter how many minutes Nandita Das was in a film. When I finished the film, she was still in my head. கன்னத்தில் முத்தமிட்டாலாம் பார்த்தப்போ, அப்போ Nandita Das, what she did was, it stayed with me. I was very young, but it still stayed with me. So I was like, அந்த மாதிரி I want to be an actor. எனக்கு என்னதான் வந்து, as much as I love Manorama and Urvashi, எனக்கு அந்த skills இல்லன்னு எனக்கே தெரியும். You should also know what you are capable of, right? Like I don't have skills like them. If the right script maybe you will do, but let's see. Yeah, so எனக்கு வந்து இவங்களை பார்த்தப்போ, so அது மாதிரி இப்போ வந்து like I already mentioned earlier, my peersன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. லைக் கனி குஸ்ருத்தியா இருக்கட்டும், இல்ல காளீஸ்வரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து, காளீஸ்வரி எல்லாம் I feel like she has to be celebrated. அந்த மாதிரியான ஒரு actress she is. So there are lots of people like that, even who are working right now, that they really look up to. Malayalatla, be it Darshana or be it Nimisha Sajan, they're all doing such fantastic work. அதே மாதிரி ஆக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, what Fahad Fasil is doing blows my mind every single day. எப்படி ஒருத்தரால இப்படி பண்ண முடியும்னு எனக்கு வந்து, he blows my mind. Like I would watch anything that he is in and just to take notes, அந்த மாதிரி. And of course, நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்றதுதான், Kamal Hassan sir is like my guru. Dronacharya, Eklavya. I don't know, people have noticed, I think you put out a few pictures, right? Hera from the Yes. Yeah. So avarum வந்து, and you went to him, if I'm not wrong. Yes, if நான் தான் போய், I was there. I went and we framed it and gave him a copy. But அவர்லாம் வந்து what he has achieved, of course நீங்க சொல்ல ஹாலிவுட்ல பாலிவுட்ல எல்லாமே, but in circumstances that we know, இங்க இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற விஷயங்களை வச்சு, what he has achieved is unbelievable. The way he thinks is unbelievable. So எனக்கு வந்து, I have inspirations from a lot of people from different places, from all of that. To answer your next question, what is next in our, yes, I have a couple of very interesting projects, or a very interesting web series I'm doing. Unfortunately, I don't think I'm allowed to reveal it yet. Okay, that's fine. So season 2 of a very interesting web series, I'm doing a role. And இன்னொரு 2 படம் பண்றேன். One film is with Aishwarya Rajesh, Mr. Prabhu Charles direct பண்ற படம், அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. And then I'm doing another film again with Yogi Babu sir and a director called Sajin, அதுவும் இன்னும் பேர் வைக்கல. So both are completely different genres. One is a fantasy
One is a bit of a dark comedy, but also a family drama and the Okay. Madri. So yeah, some fun things are happening. Anything sports, femi female அந்த மாதிரி ஏதாவது? ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணல, பட் தட்ஸ் மை லாங் டேர்ம் ட்ரீம். ஏதாவது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதை தவிர ஐம் ஆல்சோ டூயிங் அ பிளே, ஒரு ஸ்டேஜ் பிளே ஐம் டூயிங் விச் இஸ் ஆன் கோயிங். ஸோ யா, இப்போதைக்கு அவ்வளவுதான். Cool, cool. But இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். I mean, some of these you might have had earlier, right? Like now I think you will keep getting a lot of, which probably you will have to choose, I'm thinking, right? இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி. Maybe. Yeah. Let's hope. I wish. I really hope some interesting roles come my way. Sure. Thanks LakshmiPriya for your time. ரொம்ப interesting conversation. I don't know, இவ்வளவு தூரம் யாரோட நீங்க உட்கார்ந்து பேசியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. And at this moment, we feel we have to appreciate you. Congratulations for the national award again, and hope you have more and more success going forward. Thank you so much. And Ungloda channel is a channel that I really appreciate. I really like the kind of work you do with Retro Ticket. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். And and I can see that in the channel வந்து கம்ப்ளீட்டா just out of passion for cinema, எதுவுமே இல்லாம just out of interest and passion you're doing something, taking time out from your lives to do something, and it is so interesting. அதனாலதான் வந்து even when you asked me for an interview, I didn't even have to think twice. I was like, yeah, let's do it, because I really like your channel. So I was like, let's go ahead and do it. And you've constantly supported me as Retro Ticket, and it's been very overwhelming, the kind of support you've extended to me. And அதான் இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணும்போது ஐ எம் லைக், அப்பாடா, I didn't let them down, all of these people have supported me so much, I didn't let them downங்கிற மாதிரியான ஒரு satisfaction that involves even people like you. So thank you very much for it, and very very huge wishes to your channel as well. Thank you. உங்க அம்மாவுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் சொன்னதா சொல்லுங்க. கண்டிப்பா. Thank you so much. Thank you. Yeah. See you.